ஒரு 6 மாசம் முன்னாடி வீட்டு வேலைகள் செய்யும்போது ஒரு ஸ்லிப் ஆச்சு. ஸ்லிப் ஆகி கொஞ்சம் என்னோட முட்டியில் அடிபட்டுடுச்சு. எலும்பு வந்து கொஞ்சம் சில்லு சில்லா உடஞ்சிருச்சு. இப்போ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ், அவங்க சொல்லிக் கொடுத்த ஜாக்கிரதையா இருக்கிறது, எப்படி நம்மளை கவனிச்சுக்கிறதுன்னெல்லாம் மனசுல வாங்கிட்டு அதை பின்பற்றுனதுனால எனக்கு இப்போ வந்து கால் கொஞ்சம் சௌரியமா இருக்கு, வலி இல்லாம இருக்கேன். வணக்கம். என்னுடைய வயது 59. நான் கோயம்புத்தூர்ல வசிக்கிறேன். எனக்கு கடந்த ஒரு 7-8 வருஷமா சர்க்கரை நோய், ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்கிற எலும்பு சன்னமாகிற அந்த நோயும், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னாலையும் சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தான் ரொமட்டாலஜிஸ்ட் கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் முன்னாடி வீட்டு வேலைகள் செய்யும்போது ஒரு ஸ்லிப் ஆச்சு. ஸ்லிப் ஆகி கொஞ்சம் என்னோட முட்டியில் அடிபட்டுடுச்சு. எனக்கு எப்பவுமே ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுங்கிறதுனால வலி இருக்கும். அந்த வலி தான் நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன். ஒரு 10-15 நாள் ஆயிருக்கும். அப்போது நாள் ஆக ஆக வந்து எனக்கு முட்டி நீட்ட முடியல, கால் நகர்த்த முடியல. கீழே ஆங்கிள்லையும் கணுக்கால்லையும் வந்து ரொம்ப என்னால் ஊனி எதுவும் பண்ண முடியலைங்க. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்கள் ரொமட்டாலஜிஸ்ட் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணார். ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். டாக்டர் கன்னியப்பன் தான் என்னை பார்த்தாரு. எக்ஸ்ரே எடுத்தார். ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் அந்த தீவிரமே எங்களுக்கு புரிய வந்தது. எலும்பு வந்து கொஞ்சம் சில்லு சில்லா உடஞ்சிருச்சு. 4-5 சில்லா உடஞ்சிருந்தது. இங்கே ஆங்க்லெட்லேயும் உடஞ்சிருந்தது. அப்புறம் அவருடைய அட்வைஸ் படி இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தும் எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து சர்ஜரி பண்ணியிருக்காரு டாக்டரு. அந்த சர்ஜரி முடிஞ்சு என்னை வந்து நல்லா ஒரு தெம்போட என்னை ரொம்ப கேர் எடுத்து கவனிச்சுக்கிட்டாரு. அப்புறமா நிறைய அட்வைஸும் சஜஷனும் கொடுத்தாங்க. எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு டாக்டரு. அதுக்கு நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 6 மாத இடைவெளியிலேயே எனக்கு வந்து இப்போது என்னுடைய கால் முதல் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு பின்னோக்கி என்னால் கொஞ்சம் நகர்த்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ், அவங்க சொல்லி கொடுத்த ஜாக்கிரதையாக இருக்கிறது, எப்படி நம்மளை கவனிச்சுக்கிறதுன்னெல்லாம் மனசில் வாங்கிட்டு அதை பின்பற்றுனதுனால எனக்கு இப்போ வந்து கால் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, வலி இல்லாமல் இருக்கேன். முதல் வலி இல்லாத நாளே இல்லை. இப்போ நான் வலி இல்லாமல் இருக்கேன். அதுக்கு நான் டாக்டர் கன்னியப்பனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓகே மேம், உங்கள் காலை வந்து நீங்கள் இப்போ அசைச்சு காமிங்க. எவ்வளோ தூரம் நீட்டி மடக்க முடியும்?